தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பயோமெட்ரிக் பேமெண்ட் எப்படி எனேபிள் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்டின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு பயோமெட்ரிக் பேமெண்ட் எப்படி எனேபிள் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நான் வந்து Google Pay அண்ட் Paytmல வந்து பண்ணி காமிக்கிறேன். Google Payல அந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் வரல. ஓகேவா? ஃபியூச்சர்ல தான் வரும். பட் இப்போதைக்கு அதுக்கு ஆல்டர்னேட் வேவும் இருக்கு. நீங்க Google Pay தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேவும் இருக்கு. அது என்ன அப்டின்றது சொல்றேன். இல்ல நான் வேற அப்ளிகேஷன் கூட யூஸ் பண்ணுவேன் அப்டின்னா, நீங்க வந்து Paytm அல்லது PhonePe இது 2த்துல ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அதுல கூட பயோமெட்ரிக் பேமெண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதுல வந்து லைவா இருக்கு. ஓகேவா? இத தவிர நெறைய யுபிஐ அப்ளிகேஷனும் இருக்கு. அதிலுமே வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதையுமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோல ஜஸ்ட் பயோமெட்ரிக் பேமெண்ட்ட எப்படி யூஸ் பண்றது, எப்படி எனேபிள் பண்றது மட்டும் சொல்றேன். நீங்க எந்த யுபிஐ அப்ளிகேஷன் வச்சிருந்தாலும் சரி, அதுல சேம் மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். Paytmல மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, செட்டப் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்துல ஆக்டிவேட்ன்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா பேங்க்கும் காமிக்கும். ஓகேவா? ஒரு சில பேங்க்ல உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண முடியாது. இன்னும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஜியோ பேமெண்ட் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இது போன்ற பேங்க் எல்லாமே நம்மளால வந்து எனேபிள் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க கரண்ட்டா லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு செலக்ட் ஆகியிருக்கா பாருங்க. செலக்ட் ஆகியிருந்தது அப்டின்னா, நம்மளால வந்து இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க இப்ப தான் பயோமெட்ரிக் பேமெண்ட் எனேபிள் பண்ண போறீங்க அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு யுபிஐ பின் ஒண்ணு செட் ஆகி இருக்கணும். ஓகேவா? ஒரு சிலருக்கு யுபிஐ பின் வந்து செட் ஆகி இருக்காது. ஆனா, அவங்க பேங்க் அக்கவுண்ட் மட்டும் லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. யுபிஐ பின் எதனால செட் பண்ண முடியாது அப்டின்னா, டெபிட் கார்ட் இல்லாம இருக்கலாம். ஓகேவா? டெபிட் கார்ட் இருந்தது அப்டின்னா, நம்மளால யுபிஐ பின் வந்து செட் பண்ண முடியும். அதையும் தாண்டி நம்மளால ஆதார் கார்டாலயும் செட் பண்ண முடியும். பட் அது வந்து ஒரு சில பேங்க் தான் சப்போர்ட் பண்ணுது. நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க அப்டின்னா, இது போல யுபிஐ பின் செட் பண்ண முடியாத பட்சத்தில நம்ம இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு நெனைப்பீங்க. அப்டி உங்களால வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஆல்ரெடி யுபிஐ பின் செட் பண்ணி இருக்கணும். அத வச்சு தான் நம்மளால பயோமெட்ரிக் பேமெண்ட் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதற்கு பிறகு நம்ம பயோமெட்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யுபிஐ பின் வந்து தேவல்ல. அதேபோல ரூ. 5,000க்குள்ள யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து இந்த பயோமெட்ரிக் யூஸ் பண்ணிக்க முடியும். ரூ. 5,000க்கு மேல நீங்க பே பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா யுபிஐ பின் தான் தேவ. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இந்தியன் பேங்க்ல இன்னுமே இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் எனேபிள் பண்ணல. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு இங்க வந்து காமிக்கும் எனேபிள் பண்ற மாரி. பட் நீங்க பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆவாது. இப்போதைக்கு நான் இந்த சிட்டி யூனியன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் ஒரு சில பேங்க்ல மட்டும் தான் இப்போதைக்கு சப்போர்ட் ஆகுது. சப்போர்ட் ஆகக்கூடிய பேங்க்க மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணிட்டோம். நீங்க டிஃபால்ட்டா உங்க மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகும். உங்ககிட்ட ஆப்ஷன் வந்து கேட்டாலும் கேட்கும். அப்படி கேட்டுச்சு அப்படின்னா, அகைன் நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கிற மாரி தான் இருக்கும். ஒரு சில மொபைல் வந்து கேட்காது. அப்படி கேட்கல அப்படின்னா, டிஃபால்ட்டா உங்களுடைய ஃபோன்ல என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கீங்களோ, அதுதான் செலக்ட் ஆகும். ஓகே. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இப்படி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்ட எனேபிள் பண்ணணும். இது வந்து Paytmல. பட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா யுபிஐ அப்ளிகேஷன்லயும் மாறும். இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் ஆப்ஷன். பட் இந்த ப்ரொசீஜர் ஆனது சேம் தான். இப்போ நம்ம வந்து Google Pay ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த Google Payல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து வரல. ஓகேவா? பட் இதுல வந்து யுபிஐ லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த யுபிஐ லைட் ஆப்ஷன் சேம் அந்த பயோமெட்ரிக் ஆப்ஷன் மாரி தான். இதுல நம்ம 1000க்குள்ள ஏதாச்சும் பே பண்றோம் அப்படின்னா, இந்த யுபிஐ லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யுபிஐ லைட் பத்தி ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டுருக்கேன். அத வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா டைம் ஆகும். சேம் பயோமெட்ரிக் ஆப்ஷன் மாரி தான். பட் இதுல இன்னுமே ஃபீச்சர் அதிகமா இருக்கு. நீங்க ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மேல இருக்க அந்த ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, பயோமெட்ரிக் பே அப்படின்னு ஆப்ஷன் வந்து இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி நீங்க கெட் ஸ்டார்டட் அப்படின்னு குடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு இங்க ஆக்டிவேட் அப்படின்னு காமிக்கும். உங்க பேங்க்ல சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா ஆக்டிவேட் காமிக்கும். அப்படி காமிக்கல அப்படின்னா சப்போர்ட் ஆகல அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க Paytmல எனேபிள் பண்ண அந்த பயோமெட்ரிக் பே ஃபோன்பேலயும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஃபோன்பேல செப்பரேட்டா பண்ணணும். Paytmல செப்பரேட்டா பண்ணணும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.